ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணி சேவிங்ஸ் மணி சேனல். முதல்ல நான் உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன்ப்பா. என்னால் சரியாக வீடியோ போட முடியல. ஏன்னா உடம்பு சரியில்லாமல் 1 வீக்காக அப்படியே இருந்துருச்சு. என்னால் பேசக்கூட முடியாதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, சேதாரம். நம்ம நகை வாங்கும்போது சேதாரம் நம்மளுக்கு நிறையவே போடுறாங்க இப்போது. அதை நம்ம என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன். இது எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க நகை கடையில் வேலை செஞ்சிட்ருந்தாங்க முன்னே. அவங்க ஒரு முறை எனக்கு சொன்னது தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு சில டிப்ஸ் அவங்க சொன்னதும் இருக்கும், சிலது நான் ஃபாலோ பண்ணுறதும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்றைக்கி தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க என்ன டிப்ஸ்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நகை சீட்டு கட்டுறது தான். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். நகை சீட்டு கட்டினா நம்மளுக்கு செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி இதெல்லாமே நம்மளுக்கு மீதி ஆகும். அதுலேயும் ஒரு சில கடைகளில் ஃபுல்லாகவே நம்மளுக்கு செய்கூலி சேதாரம் 18% வரைக்கும் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றாங்க. அவங்களே கட்டிடுவோன்ற மாதிரி. ஒரு சில கடைகளில் நம்ம எடுக்கிற நகைக்கானதில் 50% 50% கடையில் அவங்க கொடுத்துருவாங்க. மீதி நம்ம போட்டு கட்டுற மாதிரி இருக்குது. இதில் என்ன கேட்டால் அந்த 0% செய்கூலி சேதாரம்ன்றது தான் நமக்கு லாபம். அதனால் நீங்கள் சீட்டு போடுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து இது எத்தனை பர்சன்ட் நம்மளுக்கு அவங்க செய்கூலி சேதாரம் கொடுக்குறாங்க, அவங்களா கட்ட போகிறாங்க, நம்ம கட்ட வேண்டி இருக்குமா, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து நீங்கள் நகை எடுக்க போகிறீங்க அப்படின்னா, இது சீட்டு போட்டுன்ட்டு இல்லை, நார்மலாகவே நீங்கள் ஒரு நகை எடுக்க போகிறீங்க அப்படின்னும்போது லீவ் டேஸில் போகாதீங்க. ஏன்னா ஒரு சண்டே போகிறீங்க, இல்லை ஒரு கவர்மெண்ட் ஹாலிடேஸில் போகிறீங்க, ஒரு லீவ் நாளில் போகிறீங்கன்னா அந்த அன்னைக்கு நம்மளை மாதிரி நிறைய பேர் அந்த அன்னைக்கு வந்திருப்பாங்க. அப்போ என்னென்னா கடையில் கூட்டம் அதிகமாக இருக்கும், உங்களால் கலெக்ஷன்ஸ் அதிகமாக பார்க்க முடியாது. 1. 2வது உங்களால் அந்த கடையில் பேசி கம்மி பண்ணுறக்கான டைம் இருக்காது. அவங்க அடுத்தடுத்து பில் போட்டு அனுப்ப தான் பார்ப்பாங்க. நீங்கள் பேசி சேதாரம் கம்மி பண்ணவே முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த நகை கடைக்கு போகிற அன்றைக்கி உங்களையும் ஃப்ரீ பண்ணிக்கோங்க. நாளில் போங்க, லீவ் இல்லாமல் நாளில் போனீங்கன்னா உங்களுக்கு கூட்டம் இருக்காது. பொறுமையாக கலெக்ஷன் பார்த்து எடுத்துகிட்டு வரலாம். அடுத்து பேசி கம்மி பண்ணுறக்கான வாய்ப்பு உண்டு. பெரிய கடைகளில் தான் போகிறீங்க நீங்கள் அப்படின்னா, பெரிய கடைகள்லேயும் நம்ம பெரிய கடைகளில் போகிறத விட உங்களுக்கு உங்கள் ஊரில் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நம்பிக்கை இந்த கடையில் நகை நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன கடையில் கூட எடுக்கலாம். ஏன்னா பெரிய கடைகளில் நிறைய வியாபாரம் ஆகும், அவங்களுக்கு நம்ம 100ல் 1 தான். ஆனால் சின்ன கடைங்களில் நம்ம 10 பேரில் ஒருத்தங்களாக இருப்போம். அந்த 10 பேர்த்தில் அவங்க அன்றைக்கி நம்மக்கிட்ட வியாபாரம் பண்ணணுன்னு தான் பார்ப்பாங்க. அதனால் கண்டிப்பாக நம்ம பேசும்போது நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் அமௌண்ட் அந்த சேதாரத்தில் கம்மி பண்ணுவாங்க. நம்மளுக்கு 1000 ரூபாய் மிச்சம் ஆனாலுமே நல்லது தானே. நம்மளுக்கு கம்மியிலேயே 916 ஹால்மார்க் கிடைக்கிது, ஒரு 1000 ரூபாய் கம்மியாக அப்படின்னா அதே அளவு நகை, அது ரொம்ப நல்லது தான் இல்லைங்களா. அடுத்து நீங்கள் ஒரு நகை செலக்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் அதை ஒரு 2 கடையில் 3 கடையில் விசாரிங்க. ஏன்னா உங்களுக்கு நகை விலை மட்டும்தான் காமன், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்குமே தவிர இந்த சேதாரம் கடைக்கு கடை மாறுபடுங்க. உங்களுக்கு ஒரு கடையில் 15% இருக்கும், ஒரு கடையில் 20% இருக்கும், ஒரு கடையில் 12% இருக்கும். இதை நம்ம விசாரிக்கும் போது தான் சேதாரம்ன்றது அவங்க போடுறது தான். அதனால் ஒரு கடையிலையும் இந்த சேதாரம் கம்மியாகும், மாறு மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு எது கம்மியாக இருக்குதுன்னு விசாரித்து அதில் ஒரு அமௌண்ட் உங்களுக்கு மீதி ஆகும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி விசாரித்து வாங்கும்போது அது நம்மளுக்கு லாபமாக இருக்கும். அடுத்தது நீங்கள் ஒரு நகை வாங்க போகிறீங்கன்றப்போ அதனோட சேதாரம்
ஒரு 20லேருந்து 24 அதிகம் தான். 20க்குள்ளே இருக்கும்போது தான் வந்து நம்மளுக்கு அது லாபமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பேசி கம்மி பண்ண பாருங்கள். நீங்கள் வந்து காசு கொடுத்து தான் வாங்குறீங்க. நமக்கு ஒரு கடையில் இல்லைனாலும் இன்னொரு கடையில் வாங்கலாம். ஆனால் நீங்கள் நகை வாங்கும்போது 916 பார்த்து அந்த ஹால்மார்க் சிம்பல்லாம் இருக்கா, ஹால்மார்க் நம்பர் இருக்கா, அதெல்லாம் பார்த்து செக் பண்ணி வாங்குங்க. பேசுங்க. நீங்கள் பேசும்போது நகை கடையில் கண்டிப்பாக குறைப்பாங்க. அதனால் நீங்கள் பேசி வாங்க பாருங்கள். அடுத்ததாக நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்காக நகை வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அந்த 20% மேலே போச்சுன்னா அது உங்களுக்கு லாபமே கிடையாதுங்க. அதனால் நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆன்டிக் நீங்கள் ஒரு முதலீடாக அதையும் ஒரு அசட்டாக பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஆன்டிக் நகையாக போய் வாங்கணும்னு நினைக்கும்போது உங்களுக்கு அதில் வந்து சேதாரம் நிறையவே போடுறாங்க. உங்களுக்கு அதில் பெருசாக அந்த கலர் சேஞ்சஸ், கொஞ்சம் டிசைன்ஸ் இதுதான் இருக்க தவிர ஆன்டிக்கில் வேறு பெருசாக ஒரு குவாலிட்டியில் வித்தியாசம்லாம் இல்லைங்க. அதனால் நீங்கள் ஆன்டிக்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோன்ற அவசியம்லாம் கிடையாது. அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. இல்லை எனக்கு ஆசை இருக்குது, என்கிட்ட காசு இருக்குன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க தாராளமாக. அடுத்தது நான் இன்னொன்று சொல்கிறது என்னென்னா, வைரம். நம்ம டைமண்ட் வாங்குகிறோன்னா டைமண்ட்க்கு 36% போடுறாங்க வேஸ்டேஜ். அப்போ வந்து நம்மளுக்கு அது திருப்பி நம்ம கொடுக்கும்போது வாங்கிக்குவாங்களான்னு கேட்டால் நிச்சயமாக அந்த பணம்லாம் நம்மளுக்கு வேஸ்ட்டு தான், அந்த வேஸ்டேஜ் எல்லாம். அதனால் நீங்கள் ஒரு முதலீடாக அதையும் பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் டைமண்ட் எனக்கு தெரிஞ்சு நம்ம தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போய்க்கலாம். அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளோட பணம் வீணாகாது. டைமண்டில் போய் எனக்கு தெரிஞ்சு போட தேவையில்லைன்றது என்னோடய கருத்து. இல்லை எனக்கு வைரம் வாங்கணும்னு ஆசை, நான் வாங்குகிறேன், என்கிட்ட காசு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எனக்கு அது தெரிலங்க, நீங்கள் வாங்கிக்கோங்க. அடுத்து ஸ்டோன் நகைங்க. ஸ்டோன் வச்ச நகைங்க நம்ம எடுக்கும்போது நமக்கு அந்த கல்லுக்கு தனியாக சார்ஜ் போடுறாங்க, வேஸ்டேஜ் தனியாக போடுறாங்க. அந்த கல்லுக்கு நம்ம திருப்பி கொடுக்கும்போது அந்த கல்லுக்கு காசான்னு கேட்டிங்கன்னா ₹1 கூட நமக்கு திருப்பி அதுலேருந்து ரிட்டன் வராதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்டோனோட வெயிட் என்னென்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது தான். நம்மளுக்கு வந்து அது தெரியாது. அந்த ஸ்டோன் வெயிட் என்ன, நகை வெயிட் என்ன செப்பரேட்டாக நம்மளுக்கு தெரியாதுங்க. ஏன்னா எங்கள் அப்பா எங்கள் அம்மாக்காக ஒரு கம்மல் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதில் அந்த கம்மல் மட்டும் வந்து 1/2 பவுன் சொல்லியிருந்தாங்க, அந்த ஸ்டோன் இல்லாமல். ஆனால் நாங்கள் திருப்பி அதை வந்து மறுபடியும் வேறு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் போடும்போது அந்த கம்மல் வந்து 3 கிராம் தான் இருந்துச்சு. ஸ்டோன் வெயிட்டு தான் அதிகமாக இருந்துச்சு. அந்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எங்களுக்கு கம்மல் வெயிட் போட்டு காமிச்சது வெறும் 3 கிராம் தான் இருந்துச்சு. 1 கிராம் கம்மியாக இருக்குது. அப்போ பார்த்துக்கோங்க, நமக்கு தெரியாது. நம்மளுக்கு அந்த நகை வெயிட் என்ன, இல்லை ஸ்டோன் வெயிட் என்னன்னெலாம் நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது மட்டும்தான் தெரியும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டோன் நகைங்களை வாங்குறது வேஸ்ட்டு தான். வேஸ்ட்டுனா நம்ம திருப்பி நம்மளுக்கு அதுலேருந்து ஒரு சம் ஆஃப் அமௌண்ட்டு வந்து கிடைக்காது, கம்மியாக தான் கிடைக்கும் அப்படின்றது மட்டும்தான். அதனால் ஸ்டோன் நகைங்களை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்தது வந்து நீங்கள் இப்போ தான் சேமிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, என்கிட்ட கொஞ்சம் கூட நகை இல்லை, ஆனால் வந்து நான் நகை எடுக்கணும் அப்படின்றதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் சின்ன சின்ன நகையாக எடுக்கும்போது உங்களுக்கு வேஸ்டேஜ் அதிகமாக போடுவாங்க. சின்ன நகைங்களுக்கு தான் வேஸ்டேஜ் அதிகமாக போடுறாங்க. அடுத்து இப்போ வருது பார்த்திங்களா, இந்த லைட் வெயிட் 1 கிராம் 2 கிராமில் செயின், இந்த மாதிரியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அதில் வேஸ்டேஜும் அதிகமாக போடுறாங்க. 2வது நீங்கள் அதை எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 1 கிராம் 2 கிராமில் அவ்வளோ மெலிசாக இருக்கிற ஒரு செயின், வளையல் நம்ம எடுக்கும்போது அது எவ்வளோ காலம் நம்மளுக்கு உழைக்கும்னு பாருங்கள். சீக்கிரமே அறுந்துருதுங்க. ஏன்னா என் ஃப்ரெண்டு கூட எடுத்தாங்க, குழந்தைக்கு 2 கிராமில் ஒரு செயின் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது லைஃபே வரல, அது வேஸ்ட்டாக போச்சு. அவங்க திருப்பி போட்டு மறுபடியும் அதை போட்டுட்டு தான் திருப்பி மாற்றி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் நீங்கள் அப்படி வேஸ்ட்டாக காசு நம்ம திருப்பியும் அதுக்கு நகை கடைக்காரங்களுக்கு தான் லாபம், நமக்கு லாபம் கிடையாது. ஏன்னா அறுந்துருச்சுன்னா திருப்பி நம்ம கொண்டு போய் போடும்போது மறுபடியும்
அந்த நகையை வந்து நம்மளுக்கு கம்மி ரேட்டுக்கு தான் எடுத்துக்குவாங்க. செய்கூலி சேதாரம் எல்லாம் கொடுத்து தான் நம்ம திருப்பி இன்னொரு புது நகை வாங்கணும். அதனால் அது நகைக்கடைக்காரங்களுக்கு தான் லாபமோ தவிர நமக்கு இல்லை. நம்ம ஒரு நகை வாங்கணுன்னா நீங்கள் அந்த 2 கிராமில் எடுக்கிறத கொஞ்ச நாள் காசு சேர்த்து நீங்கள் காசு இருக்கும்போது ஒரு 100 மில்லி 1 கிராம் இந்த மாதிரி காயினாக எடுத்து சேர்த்து வைங்க. உங்கள்கிட்ட ஒரு 8 கிராம் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அதை வச்சு ஒரு செயினாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப நாள் உழைக்கும். உங்களுக்கு லாங் லைஃப் வர அளவுக்கு உங்களோட காசு மிச்சமாகும். இதுதான் அது. அதனால் வந்து நீங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.